தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் உலகம் முழுவதும் பராசக்தி திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை சத்தியம் திரையரங்கில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் திரைப்படத்தை கண்டு ரசித்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். லதா, எந்தெந்த திரைப்பிரபலங்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். பராசக்தி திரைப்படம் இன்று பல்வேறு இடங்களிலும் அந்த வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நாம இப்போ சத்தியம் திரையரங்கில் இருக்கோம். இந்த திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது படத்தை பார்த்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா திரை பிரபலங்களும் இந்த திரையரங்கிற்கு வருகை தந்து தற்பொழுது திரைப்படத்தை கண்டு வருகிறார்கள். முக்கியமாக படக்குழுவினர் இந்த திரையரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். படத்தினுடைய நாயகி ஸ்ரீலீலா, அவரினுடைய குடும்பத்தினர் மற்றும் இன்னும் சிலரும் கூட வருகை தர இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரபலங்கள், விக்ரமினுடைய மகள் துரு விக்ரம், அஜித்தினுடைய மனைவி ஷாலினி, இப்படி பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய திரைப்பிரபலங்களும் மேலும் படக்குழுவினரும் இந்த திரையரங்கிற்கு வருகை தந்து படத்தை கண்டு ரசிக்க இருக்கிறார்கள். இந்த படமானது 1960களில் இந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற அந்த போராட்டத்தை மையப்படுத்தி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இது அமைந்திருக்கிறது. கடைசி நிமிடத்தில் அதற்கான அந்த சென்சார், அந்த சான்றிதழ் என்பது கிடைத்திருந்த நிலையில தற்பொழுது இந்த படம் வெளியாகி இருக்கிறது. இந்த படம் வெளியாகுமா, குறிப்பிட்ட நேரத்தில் இது வெளியாகுமா வெளியாகாதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் அந்த சான்றிதழ் என்பது கடைசி நேரத்தில் கிடைத்து தற்பொழுது ஒரு வழியாக படமும் வெளியாகிவிட்டது. நிறைய திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். சத்தியம் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் நிறைய திரைப்பிரபலங்கள் இங்கே வரக்கூடிய நிலையில இந்த திரையரங்கில் மட்டும் கொண்டாட்டங்களுக்கு போலீசார் அனுமதி கிடையாது. அதனால் பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லை. இருப்பினும் ஏராளமான ரசிகர்கள் வருகை தந்து படத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். மேலும் நிறைய திரைப்பிரபலங்களும் இங்கே வருகை தந்து பார்த்து வருகிறார்கள். முக்கியமாக ஷாலினி, துரு விக்ரம், படத்தினுடைய நாயகி ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் தற்போது வரை வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த திரையரங்கிற்கு சிவகார்த்திகேயன் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினர், அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படத்தினுடைய படக்குழுவினர் உள்ளிட்டோரும் கூட வருகை தரலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.